காட்டில் தான் இருக்கோம். காட்டிலேருந்து இன்னும் காட்டுக்குள்ளே தள்ளி கட்டி வச்சுருப்பாங்க. வாங்க போகலாம். இப்போ வந்து இங்கே பஸ் பே இருக்கான்னு தெரியலையே. இருக்கு போலையே. ஆமாங்க, பஸ் பே இருக்குது. எமர்ஜென்சி அசம்பிள் பாயிண்டாங்க. ஃபேமஸான பிளாக் இது பிளேஸ்மெண்ட் செல்லு. இங்கே நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இஜின்னு ஒரு பேப்பர் இருக்கும், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு. அது ஒரு இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்கும் தெரியும் அந்த பேப்பரோட இதாக கஷ்டம். அது இதுக்கு மேலே தான் அந்த ட்ராயிங் ஹால் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் இஜி கிளாஸ் நடக்கும். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும் இஜி பேப்பர் எவ்வளோ இருக்குன்னு. ஆமாங்க, ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு வின் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, டோர்னமெண்ட் பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மொத்தம் வந்து 5 பேட்ச் 5 இயர்ஸ் பாஸ்ட் அவுட்டு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. லீகு ஒரு டீம் வந்து 2 மேட்ச் விளாடும். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் 18 பாஸ்ட் அவுட்டாக 18 வெர்சஸ் 19, 18 வெர்சஸ் 20, 18 வெர்சஸ் 20 முடிஞ்சிச்சு. நான் வின் பண்ணிட்டோம். இப்போ 18 வெர்சஸ் 19 வந்து அடுத்த இன்னும் 2 மேட்ச்க்கு அப்புறம் வேறு 2 பேட்ச் ஆடிட்டுருக்காங்க. டாப் 3 டீம்ஸ் வந்து அடுத்த ரவுண்ட் போவாங்க. ஃபஸ்ட்டு டேபிள் டாப் பண்ணுற டீம் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபைனல்ஸு. செகண்ட் அண்ட் தேர்டு வந்து செமி. ஆடுறவங்க அடுத்து வின் பண்ணுறவங்க ஃபைனல். அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ட்ரிபிள் பிளாக் வந்தாச்சு. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இது எதுவுமே உள்ளே போக முடியாதுங்க. சண்டேயில் எல்லாம் பூட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக ட்ரிபிள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் ப்ரமோஷன் ஃபார் இன்குபேஷன் சென்டர். இதெல்லாம் நான் படிக்கிறப்ப இல்லை. இதோ research project funded by DRDO. Research supported by National Board of Higher Mathematics, Applied Mathematics. IMS தாங்க இருக்குது. இது ஒரு பியூட்டிஃபுல். ஆக்சுவலி நேராக பண்ணால் 5th பிளாக் ஒன்று வரும், கிளாஸ் ரூம் பிளாக். அதுக்குள்ளே போய் போகலாம். அப்படியே இருக்குங்க. பழைய ஞாபகம்லாம் வருது. நடந்ததுங்கிறது நடந்து போகிறது இருக்க. ஓகே, ஃபைனலி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவங்களோட இது காலேஜே மாறிப்போச்சு, நிறைய மாறிப்போச்சு. இங்கே பாருங்கள், இது ப்ரோட்டோடைப் பண்ணிக்கிறேன். இது சரி, நம்ம என் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபேமஸான 5th பிளாக் போயிட்டு வந்துடலாம். 5th பிளாக் என்ன ஃபேமஸ்னால், அப்போ நாங்கள் படிக்கிறப்போ அதுதான் கடைசியாக கட்டின பில்டிங். அது நல்ல சூப்பராக கட்டியிருந்தாங்க. அந்த பில்டிங் போவோம். ஒரு காட்டுக்கு தள்ளி இருக்கும். ஆல்ரெடி காட்டில் தான் இருக்கோம். காட்டிலேருந்து இன்னும் காட்டுக்குள்ளே தள்ளி கட்டி வச்சுருப்பாங்க. வாங்க போகலாம். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி 3 ஃப்ளோர், 2 ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். இது ஃபுல்லாக காடாக இருந்துச்சு. அது என்னமோ பண்ணி இது போட்டிருக்காங்க. இதெல்லாம் கிளாஸ் ரூம் பிளாக்கு. ஆமாம், இது கிளாஸ் ரூம் பிளாக்கு, அதுவும் கிளாஸ் ரூம் பிளாக்கு. ஃபஸ்ட் இயர்லாம் இந்த பில்டிங், ஒரு பில்டிங் இங்கே தான் இருந்தோம். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இங்கே தான் படித்தேன். இது பாருங்க, ஏதோ வந்து நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வாட்டர் ரைடு மாதிரி இருக்குல்ல, எப்படி இருக்கு பாருங்க. இந்த ரோட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. கீழே பாருங்கள், அந்த காவா மாதிரி நல்லா கட்டி விட்ருக்காங்க. சின்ன ஒரு ஓடை மாதிரி இருக்குது, டேம் மாதிரி. இது இங்கே தண்ணி வரும் போல் இருக்குது. நேராக போய் அந்த இதில் விழுந்துருது. சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் லேபெலாம் இருந்துச்சு. மைக்ரோ ப்ராசஸரும் பேப்பர் இருந்துச்சு. MPMC நினைக்கிறேன், மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர்னு பேப்பர். அதுக்கெல்லாம் லேப் இங்கே தான் இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ்க்கு மூடி வச்சுருக்காங்க. இது வந்து கிளாஸ் ரூம் பிளாக்கு. இந்த இசி டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இங்கே தான் இருந்துச்சு. என்னோடய இசி டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் படித்தானுங்க. இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இங்கே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
வந்தாச்சு. செக்யூரிட்டி இருக்காராங்க. போவோம். பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் நிறைய மாற்றிட்டாங்க. ஆனால் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்லாம் இங்கே தான் எழுதுனேன். இவ்வளோ நல்ல இங்கே தான் இல்லை, இவ்வளோ மரம் இருக்காது முன்னே. இங்கே எவ்வளோ மரம் இருந்துச்சு பாருங்கள். அடி பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். இது சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இங்கே வந்துருச்சா? இசியும் சிவிலும் இங்கே வந்துருச்சு போல். இது கிளாஸ் ரூம் பிளாக்கு. இதுக்கு மேலே போனால் இது இருக்கும். யாருன்னு தெரில. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இசி 24-25 பேட்ச் பசங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் சிம்போசியம். எஸ்விசி சிவில் டிபார்ட்மெண்ட். இது கிளாஸ் ரூம் பிளாக்கு. எல்லாம் பூட்டியிருப்பாங்க, உள்ளே போக முடியாது. அப்போல்லாம் வந்து இங்கே இது இருக்கும், ஃபுல் பஸ் பே. இங்கெல்லாம் பஸ் இருக்கும் ஃபுல். கொஞ்சம் பஸ் இங்கே இருக்கும், கொஞ்சம் பஸ் வந்து அங்கே இருக்கும். இப்போ வந்து இங்கே பஸ் பே இருக்கான்னு தெரியலையே. இருக்கு போலையே. ஆமாங்க, பஸ் பே இருக்குது. எமர்ஜென்சி அசம்பிள் பாயிண்ட்டாமே. மக்களே எங்கே பாருங்களேன், ஏதோ ப்ராஜெக்டாங்க, பெர்கோலா ப்ராஜெக்ட். முருகவேல் இவர் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருந்தார் அவர். ஆமாம், அவர் அப்போவே இந்த செடி கொடி இதிலலாம் ஆர்வமுள்ளவர் அவர். டிசைன் போய் சிவில் 2015 நம்மளோட ஜூனியர் சிவில் இன்ஜினியரிங் பேட்ச் பசங்க இந்த இது பண்ணியிருக்காங்க போலையே. ஃபேப்ரிகேட்டட் பை எம் ஸ்ரீனிவாசப்பா இன்ஸ்ட்ரக்டர் வரேன். இதோ தெரியுதோ வளர்த்துருப்பாங்களா, அதை தாவரம் வந்து வளர்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இது ரிசர்ச்சோ ஏதோ பார்த்துக்கிட்டே பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இதோ பாருங்க, எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். காடு இதுக்குள்ளலாம் நடக்க கூட முடியாது. அங்கிட்டலாம் போனீங்கன்னா ஃபுல் காடு, ஃபுல் புதராக இருக்கும். இப்படியே நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் பிளாக் வந்துச்சு, ஆடிட்டோரியம் வந்துடும். ஆமாம், அங்கே போவோம் அப்புறமா. வாங்க. ஓகே, இப்போ அப்படியே நேராக போய் நம்மளோட ஐடி டிபார்ட்மெண்ட் போகலாம். ஓகேவா? அதாவது என்னோடய பேட்ச்மேட்ஸுக்கு, என் கிளாஸ்மேட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து நமக்கு எவ்வளோ இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, பிடிச்சி போய் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட். இங்கேன்னு தெரியுது பாருங்கள், அந்த பிளாக் தான். ஒருத்தரையும் ஞாபகம் வருது. கூட படித்த என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துல பார்க்குறப்போ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது, விளையாண்டுக்கிட்டு இருந்தது, படிச்சுட்டு இருந்தது, எக்ஸாமுக்கு அப்போ படிச்சுட்டு இருந்தது, இந்த ஞாபகம்லாம் ஒன்று ஒன்றா வருது ஒரு இடம் பார்க்குறப்போ. எப்படியாச்சும் பாருங்க, இங்கெல்லாம் நல்லா நீட்டாக இருந்தது. இப்போது பாருங்கள், எதுவும் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்காங்களே, இதெல்லாம் ப்ராஜெக்ட் தானா என்னன்னு தெரியலையே. ஆமாம் போகலாம். ஹோலி அப்போலாம் அந்த எங்கள் டிபார்ட்மெண்ட்டே பயங்கரமாலாம் இருக்கும். ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருப்போம் ஹோலி அப்போ. கலர் தண்ணி அடிச்சுக்கிட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். சரி, அந்த டேஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, சான்ஸே இல்லை. கொஞ்சம் பூமரா இல்லை கிரிஞ்சா என்ன இது வேணா வச்சுக்கலாம். பட் அவங்க படித்த இடத்துக்கு போய் திரும்பி ரீவிசிட் பண்ணுறப்போ தான் அந்த மெமரிஸ் எல்லாம் தெரியும். இப்படியே போய் நம்ம கிளாஸ் ரூமுக்கும் போகலாம். இப்படியே போய் நம்ம நேராக போய் போகலாம். அப்போ தான் அந்த ஃபீல் கிடைக்கும். இந்த எஸ்விசி காலேஜுக்கு இந்த அடையாளம் ஒரு அழகு எதனா வச்சுக்கலாம். அதுக்கு இந்த பில்டிங் ஒரு டைப் தான். இந்த சொரப்பை வச்சு பெயிண்டிங் செலவை கம்மி பண்ணிட்டானுங்க. என்ன சொல்கிறது. ஆமாம், எவ்வளோ பில்டிங் எல்லாமே ஒரே மாதிரி பில்டிங்ஸாக இருக்கும். ஒரு நல்ல பிளான் பண்ணி சூப்பராக கட்டிருப்பாங்க. உள்ளே எல்லாம் பழசாயிடுச்சு. பட் வெளில வந்து இது மாதிரி நீட்டாக கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நல்லா லுக்காக இருக்கும், ரிச் லுக் கொடுக்கும். ஸோ திரும்பி நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டோம். இதிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஐடி டிபார்ட்மெண்ட். போகலாம். இங்கே இருக்குது. கிளாஸ் ரூம் பாக்குள்ளலாம் போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சரி, போய் உட்கார மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. அதே பெஞ்சை கூட மாற்றாமல் இருக்காங்க.